இதுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் அவசியம்? இதை எப்படி கண்காணிக்கணும்? இதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. இன்னைக்கு அந்த மதுரையில் நடந்த நிகழ்வு துரதிருஷ்டவசமானது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த முதல்வரில் கைது செஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தையோட உயிரை திரும்பி கொடுக்க முடியுமாங்க ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி இந்த தனியார் பள்ளிகள், அது குறிப்பாக இந்த மாதிரி சின்ன பள்ளிகள் எந்த விதமான வழிமுறைகளுக்கு வரமாட்டாங்க. எல்லா கைட்லைன்ஸ் இருக்கு. நீங்க நர்சரி ஸ்கூலுக்கு தனியான வழிமுறைகள் இருக்கு, மிடில் ஸ்கூலுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனால் எதுவுமே கண்காணிக்கப்படுவதில்லை. இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு குழந்தை இறந்துருச்சுங்களா, இப்போ பாருங்க அதனோட அத்தனை துறைக்காரங்க அங்கே நிற்பாங்க. ஒரு குழந்தை செத்து போனதுக்கு அப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்றது தான் இவங்களோட வேலை. அந்த பள்ளியை கண்காணிப்பதோ அந்த பள்ளி குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது பாக்குறதுல எவ்வளவு கொடுமையானதுங்க. யார் உங்களுக்கு சம்மர் கேம்ப் நடத்துறதுக்கு எந்த அனுமதி கொடுத்தா? சம்மர் கேம்ப் நடத்துறதுக்கான வழிமுறைகள் என்ன? அந்த வழிமுறை நெறிமுறையை ஃபாலோ பண்ணிருக்காங்களா? இப்ப நான் கேட்கறேன், நீங்க அந்த அலுவலரை கைது செஞ்சிருக்காங்க, அந்த பள்ளியோட நிர்வாகிய. அலுவலர் ஏன் கைது செய்யல? ஏன் பார்வையிடல? பார்வையிடாத அலுவலர் அவங்களுக்கு குற்றவாளி தானே? அவங்களுக்கு குற்றவாளி தானே? இப்ப நீங்க நடைமுறைப்படுத்தல, ஏன் அவங்க இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? தமிழகத்தில் துரதிருஷ்டவசம் ஒரு குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இதே நடக்கும். இப்ப எல்லா பள்ளிக்கூடத்தையும் போய் பார்வையிடுவாங்க. ஒரு பஸ்ல இருந்து ஒரு குழந்தை விழுந்தா பஸ்ஸை போய் பார்ப்பாங்க. இதே மனநிலை தான். அப்ப இதை இது மாதிரி சம்மர் கேம்ப் நடத்துவதற்கு அனுமதி உண்டா? இன்னைக்கு வெயில் கொடுமையா இருக்கு. இந்த கொடூரமான வெயில் காலகட்டத்தில் அந்த நடைமுறைப்படுத்துவதற்கு வெளியே வரக்கூடாதுங்கிறாங்க. சரி, அப்படி பள்ளிக்கூடத்தில் நடத்துவதற்கான குழந்தை பாதுகாப்புக்கான நெறிமுறைகள் என்ன? இந்த கட்டடம் எப்படி இருக்கா? இந்த பாதுகாப்பா இருக்கா? அந்த விளையாட்டு இடம் பாதுகாப்பா இருக்கா? மின்சார வசதிகள் இருக்கா? எல்லாமே பார்க்கணும். ஏன் பார்க்கல? யார் பார்த்து கொடுத்துருக்கணும்? அப்ப நீங்க பள்ளிக்கூடத்துக்கு நீங்க பர்மிஷன் வாங்குறது தனி, கேம்ப் நடத்துறதுக்கு தனி, கேம்ப் நடத்துறது தனி. அப்ப கேம்ப் நடத்துறதுக்கு எங்க கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணீங்க? அப்ப இது முழுமையாக கண்டிக்கத்தக்கதுங்க. இப்ப தமிழ்நாடு அரசு உடனடியாக இதுக்கான விஷயங்களை உடனே என்ன பண்ணுவாங்க, பள்ளி கல்வித்துறை இதுக்கு ஒரு ஆர்டர் போடுவாங்க. இது ஒரு 120, 121 ஆர்டரா இருக்கும். எல்லாத்தையும் தொகுத்து பள்ளிகளில் குழந்தை பாதுகாப்பு கொள்கை உருவாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி இல்லாத மாநிலம். நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். உடல் ரீதியான வன்முறை நடந்தால் அதுக்கு ஒரு ஜீவோ போடுவாங்க, பாலியல் வன்முறை நடந்தால் அதுக்கு ஒரு ஜீவோ, ஆன்லைன் நடந்த ஒரு ஜீவோ, ஒரு ஜீவோன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா 120 ஜீவோ இருக்கு. நாங்க என்ன கேட்கறோம், குழந்தை உரிமை செயற்பாட்டாளர் 2014 கேட்கிறோம், பள்ளிகளில் குழந்தை பாதுகாப்பதற்கு என்ன இருக்கலாம், என்ன இருக்கு, கட்டடங்கள் என்ன, அதோட வடிவமைப்புகள் என்ன, அதோட தர நிர்ணயங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, பள்ளிகளில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஊரா போடுங்க. நீங்க 121 ஜீவோ வச்சுக்க எங்க இருக்குன்னு. அப்ப இந்த மாதிரி பள்ளிகள்ல இவ உடனே சம்மர் கேம்ப் என்பது தடை செய்யப்படணும். இது ஒரு சுரண்டல். தனியார் பள்ளிகளில் நடக்கிற சுரண்டல். நீங்க அந்த ஆசிரியர்கள் சுரண்டுறாங்க, மாணவர்களோட பொருளாதார சுரண்டல், உழைப்பு சுரண்டல், அவங்களுடைய நேரத்தை சுரண்டுறாங்க. அடுத்து இது மாதிரி பாதுகாப்பற்ற சூழல். அப்ப இந்த கொள்ளையடிக்கிற கூட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். உடனடியாக அத்தனை சம்மர் கேம்ப் இருக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி எங்கெல்லாம் நடத்திட்டு இருக்காங்களோ அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இதை கண்காணிக்காத அலுவலர் இருக்காங்களா, அவங்க நெக்லிஜென்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக பள்ளிகளில் குழந்தை பாதுகாப்பு கொள்கையை உருவாக்கி நடைமுறைப்படுத்தணும் இந்த கல்வியாண்டில். அதாவது குழந்தைகள் மீது நடக்கிற வன்முறை 5 விதமா சொல்லுவாங்க. உடல் ரீதியான வன்முறை, மன ரீதியான வன்முறை, பாலியல் ரீதியான வன்முறை, புறக்கணிப்பு ரீதியான வன்முறை, ஆன்லைன் டிஜிட்டல் வன்முறை. இந்த 5 விதமான வன்முறை குழந்தைகளுக்கு எதிராக நடக்குது. இன்னைக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை அதிகரித்து கொண்டிருக்கிறது. நீங்க உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் தான் 28 ஆசிரியர் பாலியல் வன்முறை பண்ணான்னு டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட மாநிலம். 400க்கு மேல ஆசிரியர் பாலியல் வன்முறை வழக்கில் பதிவு செய்யப்பட்ட மாநிலம். ரொம்ப அவமானமா இருக்கு. அப்ப இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வர்றாங்க. நடக்காமல் இருப்பதற்கு ஒருங்கிணைந்த குழந்தை பாதுகாப்பு கொள்கை பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்கலாம். கடைநிலை ஊழியர்லிருந்து முதல்வர் வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியாது, போக்சோ சட்டம் தெரியாது, பள்ளிக்கூடத்தில் அடிக்கிறது எனக்கு தெரியாது, பள்ளிக்கூடத்தில் அடிச்சு தலையில மண்டை உடைச்சிருக்காங்க 10 நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு, அப்ப அடிக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது. நெக்லிஜென்ஸ், சாதி ரீதியான வன்முறை பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடாது, அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து புறக்கணிப்பு, குழந்தை வகுப்பு விட்டு புறக்கணிக்க கூடாது. எல்லா விதமான தண்டனைகளும் வகுப்பறையில் தடை செய்யப்பட்டது, கட்டாய கல்வி உரிமை சட்டம். அப்ப எல்லா விதமான வன்முறை இல்லாத வகுப்பறை, ஒரு குழந்தை நேய வகுப்பறையா உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக குழந்தை பாதுகாப்பு கொள்கை கொண்டு வரும். சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி இன் ஆல் ஸ்கூல்ஸ். இதை உருவாக்கி பயிற்சி கொடுக்கணும், கல்வியாண்டு துவக்கத்தில் கொடுக்கணும். அடுத்து கட்டடங்கள். இப்போ கட்டடங்கள் என்ன நினைக்கிறேன், எப்பாவது பர்மிஷன் வாங்கின காலத்துலங்க, எப்பாவது ஒரு பர்மிஷன் வாங்கின காலத்தில் வாங்கியிருப்பாங்க. அந்த ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட், அந்த சேஃப்டி சர்டிஃபிகேட், ஃபயர் சர்டிஃபிகேட், எலக்ட்ரிக்கல் சர்டிஃபிகேட் வருஷம் இப்போ செக் பண்றீங்களா நீங்க? ஒரு புறா கூண்டில் பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு புறா கூண்டில் பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்காங்க. நீங்க யார் செக் பண்றது? அப்போ ஒரு உயிரை கொடுக்க முடியுமா? அப்ப இந்த மாதிரி ஒரு பாதுகாப்புங்கிறது எல்லா விதமானது. நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து தொடங்கி ஆட்டிடியூட்ல இருந்து தொடங்கி, அப்போ ஒரு குழந்தை பாதுகாப்பாகவும் குழந்தை நேயத்தோடு இருக்குன்னா குழந்தை பாதுகாப்பு கொள்கை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இப்போ நிறைய கிண்டர்கார்டன் ஸ்கூல்ஸ் பார்த்தோம், சின்ன சின்ன பில்டிங்ஸ்ல தொடங்குறாங்க. இப்போ கிண்டர்கார்டன் ஸ்கூல்ஸ்க்கு நெறிமுறைகள் இருக்கா, அதெல்லாம் பின்பற்றப்படுதா? அதாவது எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்குங்க. நம்ம ஊர் மாதிரி ஒரு வழிமுறை இல்லை, வழிமுறை நடைமுறைப்படுத்தாதான் நம்மளோட மிகப்பெரிய வன்முறை. இன்னைக்கு நர்சரி ஸ்கூல்ஸ்க்கு தனியான வழிமுறைகள் இருக்கு, அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அடுத்து நர்சரி ஸ்கூல் 1ஆவதுல இருந்து 6ஆவது வரைக்கும் இருக்கு, 5ஆவது வரைக்கும் இருக்கு. அடுத்து கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் இருக்கு. அடுத்து குழந்தைகளுக்கான ரெகுலேஷன்ஸ் இருக்கு, SOP ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, வழிகாட்டு முறைகள். அடுத்து பள்ளிகளுக்குள்ள டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு.
நீங்க போய் பள்ளிக்கூடத்தில் கேட்டீங்கன்னா எல்லாம் இருக்கு, எங்க இருக்குன்னு கேட்டா தேடி கண்டுபிடிக்க முடியாது. எல்லா ஜிஓக்கு எங்க இருக்கு. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி ஜிஓ, வழிமுறை, நெறிமுறை, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அங்கங்க வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் தொகுத்து ஒரே குழந்தை பாதுகாப்பு கொள்கை பள்ளியில் கொடுங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க? என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? இப்போ வந்து என்ன நடக்கு? இப்போ போய் சொல்லிட்டு இருப்பாங்க, சம்மர் கேம்ப் உங்களை யார் நடத்த விட்டான்னு. உங்களுக்கு சம்மர் கேம்ப் நடத்துறதுக்கான வழிமுறை பாதுகாப்பு இருந்துச்சுன்னா நடத்தலாம், நடத்தக்கூடாது. எப்போ நடத்தலாம், நடத்தக்கூடாது? ஸ்போர்ட்ஸ் வெளியே கூட்டு போறீங்க, அங்க பாலியல் ஒன்று நடக்குது. கல்ச்சரல் கூட்டு போறீங்க, அங்க பாலியல் ஒன்று நடக்குது. என்சிசி கேம்ப் கூட்டு போய் நடத்துறது. இப்போ இதெல்லாம் தனித்தனியா ஒன்று துண்டு துண்டா பார்க்காதீங்க, மொத்தமா பாருங்க, ஹோலிஸ்டிக்கா பாருங்க அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா எல்லாத்துக்கும் நெறிமுறை. இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்குங்க இப்படி ஒரு நெறிமுறை இருக்குன்னு தெரியாது. நர்சரி ஸ்கூல் வந்து யார் வேணாலும் தொடங்கலாம், தொடங்கவே முடியாது. ஆரம்பகால குழந்தை பாதுகாப்பு மற்றும் கல்வி என்பது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் என்பது ஒரு மிக முக்கியமான உலகளாவிய தத்துவம் அது. ஸோ எவனா பார்த்தீங்கன்னா அது நர்சரி ஸ்கூல். அப்ப நர்சரி ஸ்கூலுங்கிறதுல இருக்கிற கேவலமான ஒரு கோழி கூண்டுக்குள்ள வந்து பள்ளிக்கூடத்தை நடத்தி ஒரு பிராய்லர் ஸ்கூல்ஸை நடத்தி அங்க குழந்தைகளை கொத்தடிமைகளை ஆக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதான் மாணவர் இன்னைக்கு அதுதான் என்ன, பெற்றோருக்கு என்ன வழி? 2 பெற்றோர் வேலை செய்யறாங்க, வேற என்ன வழி? உடனே பெற்றோரை வந்து குற்றப்படுத்துவாங்க. பெற்றோரை குற்றவாளி. இந்த குற்றவாளி வந்து அந்த பள்ளிக்கூடம் நடத்துறவங்க பள்ளி கல்வித்துறை தான் சொல்றேன். பள்ளி கல்வித்துறை எதுலையும் பாடங்கள் கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வை கடந்து போறதான் பாக்குறாங்களே ஒழிய அந்த நிகழ்வுல கடந்த படிப்பினைகள் என்ன? ஒரு பள்ளியில பாலியல் ஒன்று நடந்துச்சு, அது ஒரு தனி நிகழ்வா பாக்குறது. என்சிசி கேம்ப் நடந்த தனியா நடக்குது. ஆன்லைன்ல ஒரு பிரச்சனை தனியா பாக்குறது. நாங்க கேட்கற ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு ஸ்கூல் சேஃப்டி, ஒரு பள்ளி பாதுகாப்பாக இருக்கணும்னா ஒரு குழந்தை நேய அணுகுமுறை, ஒரு குழந்தை நேய சூழல், ஒரு குழந்தை நேயக்கான கட்டமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொள்கையை நான் பார்க்கறேன்.